காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு, அதை வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று பாரதியின் பாடலை இன்றைய தலைமுறை மறந்திருக்க வாய்ப்புள்ளது. ஓடி விளையாட வேண்டிய குழந்தைகள் இன்று கம்ப்யூட்டர் முன்பு எதையோ தேடி அலைகின்றன. சாதாரண நாட்களிலேயே இப்படி என்றால் கோடை காலத்தில் இது பற்றி சொல்லவா வேண்டும்? விளையாட்டை விளையாடவில்லை என்றால் விளையாட்டு வினையாகி விபரீதத்தில் தான் முடியும். நகர்ப்புறங்களில் வசிக்கும் குழந்தைகளின் பெரும்பாலானோர் ஓடி ஆடி விளையாடுவதில்லை. கம்ப்யூட்டர் கேம், வீடியோ கேம் என்று அதிக நேரம் உட்கார்ந்தே இருக்கின்றனர். ஓடி ஆடி விளையாடுவது குறைந்து வருவதால் பெரும்பான்மையான குழந்தைகள் குண்டாகியுள்ளனர். எதிர்காலத்தில் இவர்களுக்கு சர்க்கரை நோய் மற்றும் இதய நோய் ஏற்பட்டு வாழ்நாள் குறையும் அபாயம் இருக்கிறது. இந்தியாவில் சராசரியாக 15 முதல் 21% குழந்தைகள் குண்டாக உள்ளனர் என்கிறது புள்ளி விவரம். உடலுக்கு பயிற்சி அளிக்காமல் அதிக நேரம் உட்கார்ந்தே இருப்பதால் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது மேலும் அதிர்ச்சிகர செய்தி. 5 வயது குழந்தைக்கும் உடற்பயிற்சி அவசியம் என்கிறது மருத்துவ உலகம். குழந்தைகள் தினமும் 3 மணி நேரம் சுறுசுறுப்பாக ஓடி ஆடி விளையாட வேண்டும் என நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். இல்லையேல் இன்னும் 20 ஆண்டுகளில் சராசரி ஆயுட்காலம் குறையும் அபாயம் இருக்கிறது என்கிறது மற்றொரு புள்ளி விவரம். லட்சக்கணக்கான குழந்தைகளிடம் நடத்திய ஆய்வொன்று தற்கால குழந்தைகளில் பலரால் அவர்களின் பெற்றோர்கள் அவர்களைப் போல இளம் வயதினராக இருந்த காலத்தில் ஓடியது போல அதே வேகத்தில் ஓட முடியவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. 2.5 கோடிக்கும் மேலான குழந்தைகளிடம் இருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொலைக்காட்சி பார்ப்பதில், கம்ப்யூட்டரில் விளையாடுவதில் பெரும்பாலான குழந்தைகள் நேரத்தை கழிக்கின்றனர். இதனால் அவர்களிடம் பேச்சு திறன் குறைந்து போகிறது என்றும் அந்த ஆய்வு கூறுகிறது.